என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. அங்க யாரோ வித்தியாசமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஓடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான் பண்றேன். இங்க இங்க மேல பாரு, மேல. என்னோட பேரு ரமன். நான் அபியங்களோட ரிலேட்டிவ். அவரை மாதிரியே சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட ரோபோ. அது பேரு லல்லு. லல்லுவா? பேரே வித்தியாசமா இருக்கு. அவனும் வித்தியாசமானவன் தான். எல்லா காரியத்தையும் கெடுத்து வைப்பான். சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் சுத்தம் சுத்தம். ஆனா இது ஏன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுது? ஏன்னா நான் தான் அதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். அதை ட்ரை பண்ண சொல்லிருக்கேன். இந்த ரோபோவை காளியாவால மட்டும் தான் கவனிக்க முடியும். சுத்தம் சுத்தம் சுத்தம். நீ கெட்டவன். சுத்தம் சுத்தம் சுத்தம். என்ன பண்ற? என்ன விட்டுடு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அவனோட ஸ்விட்ச ஆஃப் பண்ணிடு. அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். இப்படிதான் இந்த ரோபோவை ஆஃப் பண்ணணும். என்னுடைய சயின்ஸ் லேபுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உன்னோட ரோபோவோட உதவியால எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாம். லட்டு கொண்டு வரேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். உன்னை என்ன பண்ற பாரு. என் லட்டுவை திருடுறியா? லட்டுவை ஊட்டுறேன். நல்ல டேஸ்டியா இருக்கு. நானும் பாவம் இந்த பசங்களை தடுத்திருக்கவே கூடாது. இவ்வளவு சுவையான லட்டு இருக்கும்போது பாவம் சாப்பிடறதுக்கு ஆசைப்படத்தான் செய்வாங்க. இதுல பறவைங்கெல்லாம் நல்லா நிம்மதியா படுத்து தூங்கும். எனக்கு இப்ப நிம்மதி தான் தேவை. நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் தலை போயிடும் போல இருக்கே. அருமையான சிம்மாசனம் தான் என் மாய மந்திரத்துக்கு ஒரு அற்புதமான நாற்காலியா இருக்க போகுது. என்னோட சிம்மாசனம் எங்க போச்சு? பீம், நீங்க
எதுக்காக தரையில உட்கார்ந்திருக்கீங்க? அது வந்து என்னோட சிம்மாசனம் திருடு போயிடுச்சு. அப்பனா நீங்க இன்னொரு சிம்மாசனத்தை வாங்கிக்கலாம்ல மகாராஜா. எனக்கு வேற எந்த சிம்மாசனமும் வேண்டாம். என்னோட சிம்மாசனம் தான் எனக்கு வேணும். அதுவும் உடனே எனக்கு வேணும். மகாராஜா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கூடிய சீக்கிரமே உங்களுடைய சிம்மாசனத்தை மீட்டு கொண்டு வந்துடுறேன். பீம், அங்க பாரு. திருடன் கண்டிப்பா அந்த ஜன்னல் வழியா தான் உள்ள வந்திருப்பான். ஆனா அவனால எப்படி அவ்வளவு உயரத்துல இருந்து வர முடிஞ்சது? அப்படின்னா இதுக்கு இதுதான் அர்த்தம். அந்த திருடன் இதுக்குள்ள பறந்துதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த திருட பறந்துதான் உள்ள வந்திருக்கான். என் பின்னாடி வாங்க. இது நிச்சயமா அந்த சூனியக்காரியோட வேலையா தான் இருக்கணும். ஆனா அவங்களுக்கே அந்த சிம்மாசனம் தேவைப்படுது. ஒருவேளை அவளுக்கு குதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. அப்படின்னா அது வந்து காளியா, நம்ம மகாராஜாவுடைய சிம்மாசனம் மெத்து மெத்துன்னு இருக்கும். அது குதிச்சு குதிச்சு விளையாட ரொம்ப நல்லா இருக்கும். அங்க பாருங்க, அந்த மாந்திரிகக்காரியுடைய கோட்டை இருக்கு. அங்க பாரு பீம். ராஜு, சீக்கிரம் எல்லா ஜன்னலையும் மூடிடு. அப்பதான் இவ தப்பிக்க முடியாது. போட வேண்டியது நீங்க தான் பசங்களா. நீ இந்த சிம்மாசனத்தை திருடி இருக்க கூடாது. சிம்மாசனத்துல உட்கார்ந்தா நான் தப்பிச்சுப்பேன். சரி கிளம்புங்க. மகாராஜா அவரோட சிம்மாசனத்துக்காக அங்க காத்துட்டு இருப்பாரு. என்னோட சிம்மாசனம் எனக்கு மறுபடியும் கிடைச்சதை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா நாட்டு மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது? நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இங்கே சுத்திட்டு இருக்கலாமே. ஆனா ராஜு, நீ இன்னும் சின்ன பையன்தான், புரிஞ்சுதா? ஏதாவது வேலை வாங்கணும்னா மட்டும் என்ன பெரியவன்னு சொல்ற. ஆனா நான் ஏதாவது செய்யணும்னு சொன்னா மட்டும் நான் சின்ன பையன்னு சொல்றேன். இதெல்லாம் அநியாயம். 11, 12, 13. என்ன தப்பு தப்பா என்றீங்க? உங்களுக்கு ஒழுங்கா என்ன கூட தெரியாதா? காளியா, ஊரை இப்படி ஏமாத்தாத. என்னது திடீர்னு? யானைக்குட்டி சொன்னது கேட்கலையா? மானம் போகுதே. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வாழ்க்கையில வருத்தமா இருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றிக்க வேணுமா? அப்படின்னா வாங்க என்னோட சந்தோஷமான மாளிகைக்குள்ள. ஒரு பொற்காசை கொடுத்துட்டு நீங்க உள்ள தாராளமா போகலாம். நான் ஒரு பாடி பில்டர் ஆயிட்டேன். என்ன இப்படி ஆயிட்ட? வளரணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. ஆமா, பீம் எங்க போனா? இது என்னது? என்ன 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வெளியே விடுறீங்களா? ஏன் பீம் வெளியே நின்னுட்டு இருக்கான்? தாராளமா போலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொற்காசை என் கையில வச்சுட்டு போ. என்ன? நீங்க அநியாயம் பண்றீங்க. என்ன இது? உன் இஷ்டப்படி தானே செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட. இப்ப ஏன் மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் அம்மாவை நான் கடத்தி வச்சிருக்கேன், அதுவும் இங்க இருந்தே. என்ன? எங்க அம்மாவை நீ கடத்தி வச்சிருக்கியா?
ரொம்ப அலட்டிக்காத. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நான் எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு பணமும் கிடைக்குது. உனக்கு சந்தேகமா இருக்கா? அதோ அங்க பாரு. யாரு யாரு இது யாரு? உங்களை வளர்த்து விட்டவன் நான் என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? உள்ளே அடங்கி கடங்க. உன் ஆட்டத்தை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. இப்ப நீங்க எல்லாரும் இங்கேயே தான் இருக்க போறீங்க. அது ஒண்ணு. விளையாட்டு இன்னும் முடியல பீம். இப்ப நீ இதுக்கு பதில் சொல்லு. பீம், எதுக்காக இந்த மாதிரி பண்ண? எனக்கு அம்மா கிட்ட போகணும். அழாத செல்லம். சிறைச்சாலையில உனக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க. ஆனா அங்க உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க.